நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். விளக்கம். தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். பூட்டிய வீட்டை உடைத்து 60 சவரன் நகை திருட்டு, காரைக்காலில் துணிகரம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த துப்பின் அடிப்படையில் மகன் உள்ளிட்ட 3 பேர் கைது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி புதுச்சேரியிலும் தொடர்கிறதா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விளக்கம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பின் மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. 2வது திருமணம் செய்ய முயன்றதால் தீர்த்து கட்டியது விசாரணையில் அம்பலம். புதுச்சேரி அடுத்த பாகூரை சேர்ந்தவர் புருஷோத்தமன். இவர் சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இவருக்கு மனைவியும் தனப்பிரவீன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பிடெக் முடித்த மகன் தனப்பிரவீன் ஆரோவிலில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இதற்கிடையே 6 ஆண்டுகளுக்கு முன்பு புருஷோத்தமன் மனைவியை பிரிந்து தனது தாய் மற்றும் மகனுடன் புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு பைக்கில் புருஷோத்தமன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரிக்கரை அருகே வந்தபொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகினர். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கு நிர்வாக காரணங்களுக்காக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டது. இருப்பினும் எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் இவ்வழக்கில் விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டது. இது பற்றி அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். கொலை நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் துப்பு துளங்கியது. புருஷோத்தமனை கொலை செய்த 2 பேரின் அடையாளம் சமீபத்தில் தெரிய வந்தது. அதன் பேரில் கொலையாளிகளை தேடி தனிப்படை போலீசார் சென்னையில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு தேடி வந்தனர். தற்பொழுது 2 பேரை சந்தேகத்தின்படி தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரி அருமாதபுரத்தை சேர்ந்த கலியவேந்தன் பிரசாந்த் என்பதும் கேட்டரிங் வாகனங்களுக்கு டிரைவர் வேலை செய்து வந்ததும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமனின் மகன் தனப்பிரவீன் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், எஸ்பி தனசேகரன் உத்தரவின் பேரில் 2 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. மனைவியை பிரிந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் 2வது திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். இது பற்றி அவருடைய மகன் தனப்பிரவீனிடம் கூறியிருக்கிறார். அதற்கு மகன், உனக்கு 2வது திருமணம் எதற்கு என கேட்டு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். கொலை செய்வதற்கு 2 மாதத்திற்கு முன்பு மீண்டும் 2வது திருமணம் செய்யும் ஆசையை மகனிடம் புருஷோத்தமன் கூறியுள்ளார். அப்பொழுது மகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தந்தை 2வது திருமணம் செய்தால் பெட்ரோல் பங்க் சொத்தில் பங்கு பிரிந்துவிடும் என்பதால் தந்தையை தீர்த்து கட்டும் கொடூர திட்டத்தை தீட்டியுள்ளார். இது பற்றி தனது தூரத்து உறவினர்களும் நண்பர்களுமான கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரிடம் கூறவே கொலை திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்துள்ளனர். புருஷோத்தமன் எங்கெங்கு செல்கிறார், எந்த ரூட்டில் எப்பொழுது செல்கிறார் என்பதை நோட்டமிட்டுள்ளனர். கொலை செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புருஷோத்தமனை பைக்கில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அப்பொழுது புருஷோத்தமன் தப்பித்து விட்டார். அதன் பிறகு சம்பவத்தன்று கச்சிதமாக 2 பேரும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர்.
மேலும் இந்த தகவல்கள் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரையும் மகன் தனப்பிரவீனையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2 நாட்களுக்கு பிறகு 3 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து முழுமையாக விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். அப்பொழுது கொலையில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு தகவல்களும் தெரியவரும். நண்பர் மூலம் துப்பு துளங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் கொலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகே கொலையாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. அதுவும் சிபிசிஐடி போலீசாரின் பலகட்ட விசாரணையில் இது தெரிய வந்தது. மகன் தனப்பிரவீன் தனது தந்தையை கொலை செய்தது குறித்து நண்பர் ஒருவருடன் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அந்த நண்பர் மூலமாகவே தற்பொழுது துப்பு துளங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தாவேகா கூட்டணி குறித்து தலைமை முடிவு எடுக்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை மோடி திட்டமாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு 15,000 கோடி மத்திய அரசு புதுச்சேரிக்கு தந்ததாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய நிதி அமைச்சரிடம் 2,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி தர கோரினார். சிறப்பு நிதியாக தராமல் கடனாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒதுக்கீடு செய்தார். அதனால் 15,000 கோடியை புதுச்சேரிக்கு மத்திய அரசு தந்தது இல்லை. அவர் மத்திய அரசு 15,000 கோடி 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தந்ததை மத்திய அமைச்சர் முருகன் நிரூபிக்க முடியுமா என சவால் விடுக்கிறேன். மத்திய அரசு நிதி இல்லாததால் திட்டம் முடங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிதியை மத்திய அரசு வாரி வழங்கியதாக மாய பிம்பத்தை முருகன் உருவாக்கியுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா தராததால் நிர்வாகம் ஸ்தம்பித்து சோதனை அரசாக உள்ளது. தமிழக முதல்வர் விஜய் புதுச்சேரி முதல்வருக்கு நெருக்கமானவர். தமிழக அமைச்சர் ஆனந்தும் அவரை அடிக்கடி சந்திக்கிறார். தமிழகத்தின் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பொழுது ஊழலுக்கு இடமில்லை என மக்கள் முன்பு அறிவித்தார். அதேபோல வரும் 17இல் அமைச்சர்கள் பதவியேற்பில் முதல்வர் ரங்கசாமியும் ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என பகிரங்கமாக அறிவிப்பாரா? அவரை சுற்றி வரும் 6 புரோக்கர்களை வெளியே அனுப்புவாரா? பதவியேற்பு விழாவில் பேசாவிட்டாலும் காந்தி சிலை முன்பு முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கூடி ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என சபதம் எடுக்க தயாரா? புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை என தமிழகத்தில் பல துறைகளில் ஊழல் குறைந்துள்ளது. விஜய்க்கு நெருக்கமான ரங்கசாமி இதை செய்ய தயாரா? இதில் அவருக்கு ஒத்துழைப்பு தர தயார். தமிழகத்தில் 717 மதுபான கூடங்களை மூட விஜய் உத்தரவிட்டு மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 900 பார்கள் உள்ளன. கோவில், மசூதி, சர்ச், பள்ளி, குடியிருப்பை ஒட்டியுள்ள பார்கள், ரெஸ்டோ பார்கள் மூட முதல்வர் ரங்கசாமி தயாரா? அதை உண்மையில் செய்தால் விஜய் நண்பர் என ஏற்கலாம். மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனையை செய்யும் தனியார் நிறுவனம் மாதம் 1.5 லட்சம் மதுபான பாட்டில்களை தொகுப்புகளை விற்கின்றன. கலால் துறைக்கு தந்த எழுத்துப்பூர்வ விலையை விட கூடுதலாக விற்பதில் 5 ஆண்டுகளில் பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. தமிழகத்தில் ஊழல் குறைந்துள்ளது. அப்படியெனில் கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் அதிகமாக இருந்ததா என்று கேட்கிறீர்கள். அது எனக்கு தெரியாது. தாவேகாவுடன் தமிழகத்தில்தான் காங்கிரஸ் இணைந்து செயல்படுகிறது. புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் பணிகள் தாமதமாகிறது என எம்எல்ஏ கூற புதுச்சேரி நிர்வாகம் வேறு, தமிழக நிர்வாகம் வேறு என்று புதுச்சேரியில் அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் இன்று சந்தித்து மனு அளித்தார். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருபுவனை தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேக் போன்றவை வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 55 லட்சம் மாணவர்களுக்கு சீருடை, புத்தகம், பை போன்றவை கொடுக்கப்பட்டுவிட்டது. ஆனால் புதுச்சேரியில் 90,000 மாணவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டார். புதுச்சேரியை விட பெரிய அளவிலான கடலூர் மாவட்டத்தில் ஒரு IAS அதிகாரி திறம்பட செயல்படுத்தி நிர்வாகத்தை நடத்துகிறார். ஆனால் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் இருந்தும் பணிகள் தாமதமாகிறது என எம்எல்ஏ கூற, புதுச்சேரி நிர்வாகம் வேறு, தமிழக நிர்வாகம் வேறு. அங்கு முதலமைச்சர் சொன்னால் அதிகாரிகள் உடனே செய்வார்கள். இங்கே துணைநிலை ஆளுநர் தடை செய்வார் என முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டத்திற்கே ஒரு IAS அதிகாரி தான். ஆனால் அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது. ஜாலியாக இருக்கத்தான் புதுச்சேரிக்கு IAS அதிகாரிகள் வருகிறார்கள் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்.
வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்காலில் பூட்டி இருந்த வீட்டை உடைத்து 60 சவரன் நகை திருட்டு. நிரவி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி 2வது சாலையில் வசித்து வருபவர் சிவகுமார். இவர் கடந்த 13ஆம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் சென்றுள்ளார். இதனை அடுத்து நேற்றிரவு குடும்பத்துடன் வீடு திரும்பிய சிவகுமார் வீட்டின் பின்புற கதவு உடைந்து 60 சவரன் தங்க நகை திருட்டு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிவகுமார் உடனடியாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த நிரவி காவல் நிலைய போலீசார் சிவகுமார் வீட்டில் நிரவி போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் திருட்டு நடந்த பகுதி மற்றும் அருகில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பூட்டி இருந்த வீட்டின் கதவை உடைத்து 60 சவரன் நகை திருடிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு வேலைக்கார பெண் 4.5 பவுன் நகை திருட்டு. போலீசார் கைது செய்து நகை மீட்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா. இவரது மகள் சரண்யாவிற்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிட்டம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தை சேர்ந்த ஞான சௌந்தர்யா என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான பொழுது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதிலிருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டுக்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட நகைகளையும் மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மீனவர்கள் உற்சாக புறப்பாடு. வியந்து ரசித்த பொதுமக்கள். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டன. துறைமுகத்திலிருந்து ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்ற படகுகளின் காட்சி கடற்கரையில் திரண்டிருந்த பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்தது. சுமார் 2 மாதங்களாக அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மீன்பிடி தொழிலை மீண்டும் தொடங்கினர். மாலை நேரத்தில் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து கடலுக்குள் சீறி பாய்ந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளை ஒட்டி குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்திருந்த பொதுமக்கள் மீனவர்களின் புறப்பாட்டை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பலர் தங்களது செல்போன்களில் அந்த காட்சிகளை பதிவு செய்ததுடன் மீனவர்களுக்கு கைகளை அசைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு கடலுக்கு செல்லும் மீனவர்களின் உற்சாகமும் வாழ்வாதாரத்திற்கான அவர்களின் புதிய தொடக்கமும் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சில மணி நேரம் நீடித்த இந்த விசைப்படகுகள் அணிவகுப்பு காரைக்கால் கடற்கரையை திருவிழா கோலமாக மாற்றியதுடன் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளுக்கும் மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேர்பவனியில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டிற்கான பெருவிழா கடந்த ஜூன் 5ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் சிறப்பு திருப்பலிகள், ஆராதனைகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி இரவு நடைபெற்றது. இதையொட்டி பிற்பகலில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மாலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தூய இருதய ஆண்டவர் திருவுருவம் எழுந்தருள செய்யப்பட்டு தேர்பவனி தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. பெருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக நாளை காலை கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது.
புதுச்சேரி விமான நிலையத்திற்கு நடப்பாண்டு முதல் முறையாக 1,00,000 பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்றும் விமான விரிவாக்கம் 2030க்குள் முடிவடையும் என விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணிகளுக்காக பல்வேறு சிறப்பு பயணிகள் சேவை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் முனைய கட்டிடத்தின் வருகை மண்டபத்தில் இன்று காலை விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறை மற்றும் பிற விமான நிலைய பணியாளர்கள் உட்பட இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அதிகாரிகள் இணைந்து வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பாடினார்கள். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பாரம்பரிய திலகமிட்டு ரோஜா பூக்களை கொடுத்து வரவேற்பு அளித்தனர். மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் பயணிகளும் ஊழியர்களும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இயக்குநர் கூறும்பொழுது, புதுச்சேரி விமான நிலையம் 1989ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளது. சில ஆண்டுகள் விமானம் வருகையின்றி மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது 1500 மீட்டர் ஓடுபாதை மட்டுமே உள்ளதால் 72 பேர் பயணிக்கும் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. போர் பதட்டம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வால் பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் ஒரு விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2025-26ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதன்முறையாக 1,00,000 பயணிகள் வந்துள்ளனர் என இயக்குநர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்தார். மேலும் விமான ஓடுபாதை விரிவாக்கம் செய்தால் 200க்கும் மேற்பட்டோர் பயணிக்கும் பெரிய ரக விமானங்கள் வரும். பல மாநிலங்களுக்கு விமான சேவையும் விரிவடையும். இதன் மூலம் அதிகளவு வருவாய் விமான நிலையத்திற்கு கிடைக்கும். வரும் 2027ஆம் ஆண்டு விரிவாக்க பணி தொடங்கி 2030ஆம் ஆண்டில் 2300 மீட்டர் புதிய விமான ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இயக்குநர் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும். அதன்படி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது குறைகள் மற்றும் தங்களின் பகுதிகளில் வெகு நாட்களாக சரி செய்யப்படாத பொது பிரச்சினைகளை மனுவாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். மேலும் 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது. பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அந்த மனுவின் குறைகளை கேட்டறிந்து அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கையும் எடுத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழாவினை ஒட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்ப்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நாள்தோறும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி இரவு நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர் மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோனியார் சொரூபம் வைக்கப்பட்ட ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள ஜெயமாரதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர் தோழர் பாஸ்கர் முத்து தலைமை தாங்கினார். இன்றைய அரசியல் சூழல் குறித்து தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் ஜீவானந்தம் சிறப்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் சம்பந்தம் நிறைவு செய்து பேசினார். புதுச்சேரி மாநில அமைப்பாளர் தோழர் பார்த்தசாரதி, ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் UTUC புதுச்சேரி மாநில அமைப்பாளர் தோழர் சங்கர், காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் தோழர் முகமது பிலால், அகில இந்திய ஐக்கிய மாதர் சங்கம் புதுச்சேரி மாநில தலைவர் தோழர் பூங்குழலி உள்ளிட்ட 17 பேர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், புதுச்சேரி மாநிலத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் எளிய சாலையோர வியாபாரிகள் மீது நடத்தப்படும் அதிகார வன்மத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2014ஆம் ஆண்டு சட்டத்தை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையின் வளர்கலை கூடத்தில் மரபின் நிழல் ஓவிய கண்காட்சி வருகின்ற 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.
புதுச்சேரி பிரெஞ்சு கட்டிட கலை நயமும் அமைதியான கடற்கரை காற்றும் ஒரு சேர சங்கமிக்கும் புதுச்சேரி ஒயிட் டவுன் கலை பண்பாட்டுத்துறையின் வளர்கலை கூடம் இப்பொழுது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கலைப்பதிவின் மரபின் நிழல் ஓவிய கண்காட்சிக்கு தயாராகியுள்ளது. மரபின் நிழல் வெறும் ஓவியங்களின் தொகுப்பு கண்காட்சி மட்டுமல்ல, அது நம் வேர்களை நோக்கி நம்மை இழுத்து செல்லும் ஒரு கால பயணமாக இருப்பது சிறப்பு. வரும் 18ஆம் தேதி வரை நடக்கும் இந்த ஓவிய கண்காட்சியில் 4 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் என மொத்தம் 8 கலைஞர்களின் அசாத்தியமான கற்பனை திறன்களை கொண்ட ஓவியங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கிராமிய வாழ்க்கை, கோவில் கட்டிடக்கலை, நாட்டுப்புற மரபுகள், பெண்மையின் அடையாளம், நிலப்பரப்புகள் மற்றும் பண்பாட்டு நினைவுகள் போன்ற ஆழமான கருப்பொருட்களை மையமாக கொண்டு மர அச்சு, ஓவியம், சைனோடைப், கலப்பு ஊடகம், டெரகோட்டா மற்றும் செராமிக் போன்ற 6 வெவ்வேறு கலைப்படைப்புகள், பேராசிரியர் தினகர சுந்தரின் தாமரையின் தனிமை ஓவியங்கள், நீரில் அசைந்தாடும் தாமரை இலையை மட்டுமே மையமாக கொண்டு இந்த நீர்வண்ண அற்புதம் படைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஓவியர் மாதவனின் ஆர்காலிக் ஓவியம், அடர் பச்சை, கருமை மற்றும் தீப்பிழம்பான சிவப்பு நிறங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தங்களுக்குள் உரையாடுவதை இந்த ஓவியம் கண்முன்னே நிறுத்துகிறது. கோமதி மதுவந்தினியின் மர அச்சு படைப்பு தனி ரகம். தமிழ்நாட்டின் பெருமைமிகு கோவில் கட்டிடக்கலையும் அதன் ஆன்மீக அதிர்வுகளையும் மையமாக கொண்டு இந்த மர அச்சு படைப்பு ஓவியங்கள் மலர்ந்துள்ளன. கால மாற்றத்திலும் அழியாத அந்த மரபின் அழகை புதுச்சேரி ஒயிட் டவுன் வளர்கலை கூடத்தின் சுவர்களில் வரும் 18ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை கண்டு ரசித்து செல்லலாம். புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வெஸ்ட்மேட் மருத்துவமனை இணைந்து விளையாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை இன்று நடத்தினர். இந்த மருத்துவ முகாம் உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் காலை முதல் மதியம் வரை நடைபெற்றது. இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் ரத்தம், சர்க்கரை, ஹீமோகுளோபின் பரிசோதனை, இரத்த அழுத்தம், இதய மின் அலைவரைவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. புதியதாக நோய் கண்டறியப்பட்டவர்களுக்கு, ஏற்கனவே சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் சுமார் 150க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பூட்டிய வீட்டை உடைத்து 60 சவரன் நகை திருட்டு, காரைக்காலில் துணிகரம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த துப்பின் அடிப்படையில் மகன் உள்ளிட்ட 3 பேர் கைது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி புதுச்சேரியிலும் தொடர்கிறதா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.